So, hi friends, நீங்க பார்த்துட்டு Triple J Excel channel. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நம்ம எப்படி சர்வீஸ் சிம்னியை வந்து சர்வீஸ் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோ ஆயிலியாக இருக்குன்னு பார்க்குறீங்க சிம்னி. இது தாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல வச்சுக்கோங்க. நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க எல்லோ டஸ்ட்டாக ஆயிலியாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்க எல்லோ டஸ்ட் அண்ட் ஆயிலி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் இருக்குல்ல காய்ஸ், இந்த இது கீழே வந்து வச்சு செய்யணும் காய்ஸ் ஸ்டவ்வை. அப்போ தான் அதை வந்து சைடில் எல்லாம் படாது. ஓகேவா? ஆயில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் படாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ ஆயிலாக எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். எண்டில் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செலவும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் புதுசு மாதிரி ஆயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கைட்டு எடுக்கிறது பார்த்துக்கலாம் கைஸ். இது இப்படி கைட்டணும். ஸோ அதுதாங்க அந்த உள்ள ஆயில் பாருங்கள். அந்த இதுதாங்க ஃபேன் அது தான் இருக்கும் அந்த ஸ்மோக்கெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இதுவை பார்த்தீங்கன்னா கழட்டுருவாங்க. கிளாஸ் கைஸ் இங்கே பார்க்குறீங்க, மொத்தம் ஸ்க்ரூ சைடில் கொடுத்துருப்பாங்க. பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க கைஸ், ஏன்னா இப்போ கீழே விழுந்துடுச்சுன்னா உடஞ்சிடும். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்களா இதுதாங்க மோட்ரு. இந்த மோட்டரை இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் இந்த இது என்ன எப்படிப்பட்ட இது எப்படி என்ன ஒரு மெக்கானிசம்னு அப்புறம் சொல்கிறாங்க உங்களுக்கு. குட்டி பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணக்கூடாது, உங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் ஹெல்ப்போட தான் ட்ரை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் போகுது பாருங்கள். ஸோ அந்த ரெட் கலர் ஒயர் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு போகுதுங்க. ஸோ இங்கே ரெட் கலரில் ஒயர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா லைட் இருக்குங்க. இது அந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி டச் டிஸ்பிளேங்க, அந்த எவ்வளோ அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுங்க. ஆமாம் கைஸ், நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். சின்ன பசங்க யாருனாவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணக்கூடாது. எல்லோ ஆயிலாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடியில் எல்லாம் கைட்டியாச்சு, இப்போ மேலேயும் கைட்டி விட்டு இதுதாங்க அந்த லைட்டுக்கான இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சு இப்படி ஸ்க்ரேப் பண்ணுறாங்க. ஸ்க்ரேப் பண்ணும்போது அப்படியே வந்துடுதுங்க. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன், நீங்களே அதை வந்து பாருங்கள். ஸோ கைஸ் இங்கே பார்க்குறீங்க அந்த ஆயில் எல்லாம் துடைக்கிறாங்க ஒரு பேப்பரில். எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்க கைஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சுருக்குறாங்க. இதில் இருக்கிறதும் அப்படியே இப்படி எடுத்தாங்க கைஸ். இந்த ஆயில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க கைஸ், கிட்ட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அவங்க பார்க்கும்போதே. இங்கே பாருங்கள் எடுப்பாங்க இதை, அப்போ காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. பார்க்குறீங்க ரொம்ப. இங்கே பாருங்க எவ்வளோ ஆயில் இருக்குங்க. இங்கே பாருங்க சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க பார்க்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரேப் பண்ணும்போது அது அப்படியே வந்துடுதுங்க ஆயில். இப்போ பார்க்கும்போதே நல்லாவே புதுசு மாதிரி ஆகிட்டு இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் க்ளீன் ஆகிருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தாங்க க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக க்ளீன் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வந்து சின்ன பசங்க ட்ரையே பண்ணக்கூடாது, ஒன்லி பெரியவங்க இல்லைனா நீங்கள் வேறு யாருனாவது வச்சு சர்வீஸ் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சு பண்ணணுங்க. இது பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்டேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணால் போகாதுங்க. அதை போக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்க்க கல்லூப்பு மாதிரி இருக்கும், ஆனால் கல்லூப்பு இல்லை கைஸ். உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதோங்க இது பேர் தாங்க, இதாங்க இது பேர் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுங்க. ஆமாம் கைஸ், இது வந்து கையில் படக்கூடாதுங்க. வெது வெதுப்பான தண்ணி நல்லா பாயில்டு பண்ண வாட்டரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், போர் பண்ணும்போது எல்லா ஆயிலும் வெளில வந்துடும். அப்புறமா நம்ம ப்ரஷ் வச்சு
சும்மா ஸ்க்ரப் பண்ணாலே மொத்த ஆயிலும் போயிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிடாக இருக்குங்க, கல் உப்பு மாதிரி சாலிடாக இருக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இதே நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் லிக்விட் மாதிரி வாங்கினீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆசிடுங்க. நீங்கள் லிக்விடில் வாங்கினீங்கன்னா பண்ணும்போது கை க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா கையில் பட்டுச்சுன்னா இது ஆசிடு, அதனால கையில் படக்கூடாது கைஸ். இது பார்த்தீங்கன்னா பாருங்க கல் உப்பு மாதிரியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாய்லிங் வாட்டர் இதில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி வரும் கைஸ். அதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணக்கூடாது. பெட்டர் நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் கைஸ், அது ரொம்பவே பெட்ரு கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த வந்து சவுண்டை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே, கேட்டிருப்பீங்க அந்த சவுண்டு, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இங்கே பார்க்குறீங்க இப்போ அந்த ஆயிலெல்லாம் பாருங்க பாய்ஸ் எப்படி வருதுன்னு. ஆமாம் கைஸ். இப்போ அந்த தண்ணியோட சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணக்கூடாது. கை க்ளவுஸ் போட்டு தான் கைஸ் பண்ணோம். இதை இப்படி ஊற்றிட்டிங்கன்னா போதும் கைஸ், மொத்தம் இருக்கிற அழுக்கம் போயிடுங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருந்துச்சு பாருங்கள். அப்படியே கடையிலேருந்து எப்படி புதுசாக இருக்கும் அந்த மாதிரி புதுசாக இருக்குது பாருங்கள் கைஸ். ஆமாம் கைஸ், இந்த தண்ணிக்குள்ளே வந்து இப்போ கையெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆசிட் மாதிரி தாங்க ஏதோ ஒர்க் ஆகும், அதனால கை விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் வச்சு பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த தண்ணியோட கலர் மட்டும் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பியூராக ஒயிட்டாக இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக. இப்போ பாருங்க கைஸ், ஃபுல்லு சாலிட் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ட்ரே தேய்ச்சிட்டோம். அந்த ட்ரே எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரேயில் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள் அந்த தண்ணியோட கலர் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்குது, ஆனால் அது கூட தெரியல, அவ்வளோ பிளாக்காக இருக்குங்க, அவ்வளோ டார்க்காக. இங்கே பாருங்கள் இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வாட்டரை வச்சு நம்ம கிளாஸையும் தொடச்சிக்கணும் கைஸ். இப்போ நீங்கள் திரும்பி போடுறதா இருந்தாலும் போடலாம். அது எப்படி பண்ணோன்னா அதை வந்து தனியாக இன்னொன்று மக வச்சு அதில் அந்த பவுடரை கொட்டி தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் இப்படியே பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் கைஸ். இங்கே பார்க்குறீங்க அழுக்கே இல்லாமல் ஏதோ அந்த மாதிரி பாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க கைஸ், நீங்கள் அதே வாட்டர் வச்சு என்ன பண்ணணும்னா உள்ள அந்த இதுலாம் சின்னி எல்லாம் தொடங்கிடுவாங்க. இது பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு கிளாஸ் ப்ரொடெக்டர் கிளாஸ் மாதிரி போட்டுக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இவங்க வந்து பண்ணி பழக்கப்பட்டதால் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு இப்படி பண்ணும் போது பெயிண்ட் அப்படியே தெரிக்கும்ல கைஸ், பெயிண்ட் ப்ரஷில் அந்த மாதிரி இதுவும் தெரிச்சிடும் நம்ம மேலே. அது நம்ம ஐஸில் பட்டுச்சுன்னா ரொம்பவே டேஞ்சர், ப்ளஸ் நம்ம ஸ்கின்லேயும் அது படக்கூடாது, அது ஒரு ஆசிட் மாதிரி தான். அதனால நீங்கள் வந்து பெட்டர் நான் வந்து மெதுவாக டூத் ப்ரஷ் அந்த மாதிரி சின்னதாக வச்சு பண்ணலான்னு நான் சொல்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் மோட்டர்லேயோ க்ளீன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த மோட்டரில் பாருங்கள் எவ்வளோ அந்த ஆயிலோட இதுவும் இருக்குது பாருங்கள். இப்போது பார்க்குறீங்களா, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு பாருங்கள் அந்த ப்ரௌன் கலரில். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள் கைஸ், பாருங்கள் சும்மா பணம் தான் போயிடுச்சு, அவ்வளோ பவராக இருக்குது அந்த ஆசிட். அதனால தாங்க நாங்கள் உங்களுக்கு சேஃபாக இருக்க சொல்கிறோம். சின்ன பசங்க அதனால தான் நாங்கள் ட்ரையே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் ஹெல்ப்போட பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறாங்க கைஸ், அதனால தான் நாங்கள் வந்து தைரியமாக நிற்கிறோம் இங்கே. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இங்கே பார்க்குறீங்க எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லு அந்த ஆசிட் எல்லாம் கையில் படக்கூடாததுக்காக ஒரு கிளாத் வச்சு பார்த்தீங்கன்னா தொடச்சிடுறாங்க. அது வந்து வெட் கிளாத்தாக இருக்கணுங்க, லைட்டாக வெட்டாக இருக்கிற கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடணுங்க. தொடச்சிட்டா நம்மளுக்கு புதுசு மாதிரி ஆயிடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லா பார்ட்ஸும் அதே நார்மலாக அசம்பிள் பண்ணிடணுங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் கைஸ் இது புரியும். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றும் புரியாது கைஸ். உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது. நீங்கள் இங்கெல்லாம் போடும் போது அப்படியே பாலிஷ் ஆயிருங்க. நீங்கள் முன்னாடி இருந்ததோட இப்போ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெட்ரு கைஸ். புதுசாகிட்டு இருக்கும். நீங்கள் 1 year ஒன்ஸ் வந்து எப்பவுமே சிம்னி வந்து சர்வீஸ் விட்ருங்க கைஸ். அப்போ வந்து நம்ம சிம்னிக்கு வந்து லைஃப் வரும் கைஸ். நல்லா மெயின்டைனும் பண்ணுறது லைஃபும் நல்லா வரும். இங்கே பார்க்குறீங்க இப்போ கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கைஸ், பண்ண போகிறாங்கங்க. அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட் கிளாத்தில் வச்சு தொடச்சிடுறாங்க கைஸ். இப்போ எப்படி எடுத்தாங்களோ அப்படியே செட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுறாங்க கைஸ். ரொம்ப ஈஸியாகவே பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, இதை பண்ணி பாருங்கள் கைஸ். உங்களுக்கும் கம்மியான செலவுலேயே பண்ணலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதால எங்களுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் பழைய செலவு அழுக்காக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். பழைய செல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இப்போ புதுசு பாருங்க கைஸ், எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு. 95% வந்து புதுசு மாதிரியே இருக்குங்க. இங்கே பார்க்குறீங்க ஷைனிங் அடிக்குது பாருங்க கைஸ். அப்படியே பழையசு பாருங்க கைஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. சரி இப்போ புதுசு பார்க்க போகிறோங்க. புதுசு பார்த்தோம் இதோங்க புதுசு. ஆமாங்க. ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ கார்லலாம் நீங்கள் வந்து ஸ்பீடு பண்ணோன்னா டர்போ யூஸ் பண்ணுவீங்களே, இதே மெக்கானிசமில் தான் அங்கே இருக்குது. பட் அதில் 2 விதமான இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் இன், அதாவது அதான் இன்னு. அவுட்லெட் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இருக்குங்க அவுட்லெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா திருது பாருங்கள், இது ரொட்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த பிக்சர் கூட காமிக்கிறோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுதாங்க ஃபேனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்னி வந்து ஒர்க் ஆகி அந்த ஏர் பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்குங்க. உள்ளே இழுத்து அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அந்த அவுட்லெட் வச்சுருக்குறீங்களோ அங்கே போவாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கணும்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்து குக் பண்ணுறோம், அங்கே ஸ்மோக் வருதுன்னா வந்து அது அந்த சிம்னிக்குள்ளே போய் அந்த ஃபேன் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்து அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே போய் நீங்கள் எங்கே கொடுத்துக்கிறீங்களோ அவுட்லெட் அங்கே போயிடுங்க. அந்த ஃபேன் அந்த ஃபேன் கூட தெரிஞ்சு பாருங்க. அங்கே இதாங்க சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சிம்னி எந்த ஹைட்டில் மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா 24 to 30 inches பார்த்தீங்கன்னா மாட்டணுங்க. இதே இண்டக்ஷன் குக் டாப்பில் எங்கே மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா 21 to 30 inchesங்க. எலக்ட்ரிக் குக் டாப்புக்கு வந்து 21 to 30 inchesங்க. அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லேருந்து அந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் மாட்டினோங்க. நீங்கள் அந்த ஹைட்டில் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் வந்து கரெக்டாக அந்த வென்டிலேஷன் போகிற மாதிரி வைக்கணுங்க. ஆமாங்க, கரெக்டாக அந்த இதில் வைக்கணுங்க. அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பெறுவது உங்கள் 3X சேனல். பை கைஸ், பை.